ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே எப்படி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம், இல்லாட்டி பக்கத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி தானே நம்ம கஸ்டமர் வந்துட்டு சொல்ல முடியும், கஸ்டமர் வந்து பிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் கேட்டேன். என்னோடய ஸ்கூல் மேட்ஸு அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸ்டேட்டஸ் போட்டப்போ அவங்க ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவங்க ஊர் அவங்க அத்தை ரிலேஷன் தான் அவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லுவோம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க நம்பர் வாங்கி இந்த மெசேஜ் பண்ணாங்க. அந்த அக்கா அந்த அவங்க பார்த்தாலே தெரியும் இந்த மெசேஜை. அதோட அந்த பவி சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அக்கா கிட்டே பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 kg ஆர்டர் போட்டாங்க என்கிட்ட. அதோட ரிவ்யூ தான் இது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. நல்லா இருந்துச்சு. நானே சொல்லணும்னு இருந்தேன்ப்பா. உண்மையிலே ப்ரௌனி சூப்பரா இருந்துச்சு. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தேன், நல்ல டேஸ்டா இருந்துச்சு. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ள என் பொண்ணு இவ்வளவு சாப்பிட்டுட்டா. நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சுமா. இந்த மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டர் இதுதான். அது மாதிரி என் ஃப்ரெண்டும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அக்கா ஒருத்தவங்க, அதை மாதிரி என் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் போட்டான்னு சொன்னேன் பார்த்தியா, 2 பேர் ஆர்டர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அதில் நான் 2 ஃப்ரெண்டுமே நான் கேட்டே வாங்கினேன். இந்த மாதிரி இந்த அக்காவை கொண்டு வரேன், நீங்களும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஓகே, எங்களுக்கு சேர்த்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி. அவங்களும் ஒரு 1/4 kg ப்ரௌனி போட்டிருந்தாங்க, ப்ளஸ் முட்டை மிட்டாய் ஆர்டர் போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க அவங்களோட ரிலேஷன் சொல்லிட்டு அந்த அக்காவும் வந்துட்டு அவங்களும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுமே முட்டை மிட்டாயும் ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தா. நான் ஹாப்பியாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து September 26 தான். என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு நாள். என்னோடய பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மாதிரி தானே, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துட்டு ஆர்டரு கொடுத்துட்டேன். அதோட நான் பேசினே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்துட்டு கேட்டேன், நானாகவே வாலண்டியராக கேட்டேன், அக்கா ப்ரௌனி தீபாவளிக்கு ஆர்டர் கொடுங்கக்கா. நானாக அவங்க வாங்கினதுனால கேட்டேன் வாலண்டியராக. அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் தரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க 1/2 kg ப்ரௌனி கேட்டாங்க. அதையும் நான் டெலிவரி பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு காசு போட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடய ரிவ்யூ தான் இது. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சேஃப் இல்லாமல் பண்ணி கொடுத்தேன். அந்த இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் வீட்டிலோட பாத்திரத்தில் பண்ணதுனால சேஃபே இல்லாமல் இருந்துச்சு இந்த ப்ரௌனி வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து சேஃபாக வந்து கட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்து விட்ருந்தேன். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவாக மெசேஜ் போட்டு கேட்டாங்க செகண்ட் டைமாக, அதாவது தேர்ட் டைமாக ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தேன். அதையுமே நான் தான் போய் டெலிவரி பண்ணிட்டு. இந்த இது மட்டும் அப்பா கிட்டே கொடுத்து விட்டேன். அதுவுமே மோஸ்ட்லி நான் வந்து வீட்டுக்கு பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்களா, அவங்கள விட்டுட்டு கொடுக்க முடியாதனால நான் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஏரியா பக்கத்தில் கொண்டு போனால் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் இன்ன வரைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் கொடுத்துட்டு வந்தேன் ட்ரிபிள் சாக்லேட்டு. அந்த வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அவங்க பையன் ஊருக்கு போயிருக்கான், அப்படி ஊருக்கு கிளம்புறான், காலேஜ் படிக்கிறான். வந்ததுனால மறுபடியும் கேட்டாங்க. மறுபடியும் ஒரு 1/4 kg கேட்டிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இதை பாருங்களேன், அவங்க பொண்ணு தான் போட்டிருந்தாங்க, ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுக்கா, பேக்கில் வாங்குறத விட நல்லாவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு. ஏன்னா இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்கிட்ட அதிகமாக ப்ரௌனி பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னா இந்த அக்கா மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க சாப்பிட்ருக்காங்க, ஆக்சுவலாக இந்தளவுக்கு வாங்கலை. என் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, இந்த அக்கா ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு, அவளுமே 3/4 கிலோ 1 kg கிட்ட வாங்கிட்டா அவளுமே. இந்த அக்கா வந்து நான் என்னோடய பிஸ்னஸ்லேயே அதிகமாக வாங்கினது இவங்க தான். என்னோட வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு, அதனால் சொல்கிறேன். அவங்க பொண்ணு தான் எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சு, ப்ரௌனி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்ற மாதிரி. மறுபடியும் இந்த அக்கா மெசேஜ் போட்டாங்க ஃப்ரைடே, இந்த மாதிரி தம்பி 11 மணிக்கு போகிறான், ப்ரௌனி கிடைக்குமா அப்பான்னு சொன்னாங்க. அடுத்த நாளே செஞ்சு நான் அப்பா கிட்ட கொடுத்து விட்டேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க கேட்குற டயத்துக்கு டெலிவரி பண்ணுறது நமக்கு ஹாப்பி. அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன். 1/2 kg கேட்டாங்க. இப்போ டுடே பாருங்கள், தெரியுதா, இப்போ ஒரு 1/4 kg ப்ரௌனி கேட்டாங்க அக்கா. இதை பார்க்கவும் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வீடியோவாக போடுவோம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். அதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு நமக்கு வந்து கஸ்டமர் கிடைக்கிறது கஷ்டம். அவங்க வந்து கேட்குற டயத்தில் நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படின்னு நமக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. ஸோ என்னோடய ப்ரௌனி நல்லாவே இருக்கும். யாருக்காவது வேணும்னா அப்படின்னா வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். இந்த இதுலேயே பண்ணுங்கள், யூடியூப்லேயே மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ப்ரைவேட்டாக கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா. இப்படி இன்ஸ்டாலேயுமே RLD கேக் பைட்ஸ்னு சொல்லிட்டு அதுலேயுமே வீடியோ போட்டிருக்கேன். நான் நம்பர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கன்ஃபார்மாக யூடியூப்பில் போடுற அளவுக்கு பண்ணலை. இன்னும் கொஞ்ச நாளில் நான் கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்துருவேன். இப்போதைக்கு ப்ரொஃபஷ்னலாக அந்த என்னோடய ஓன் நம்பர் கொடுக்குறனால யூடியூப்பில் வந்துட்டு கொடுக்க முடியாது என்னால். கண்டிப்பாக நான் கொஞ்ச நாளில் நம்பர் வந்துட்டு யூடியூப்லேயே ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.